திருப்பதி லட்டு எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி, தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி. என்னென்னா இது யாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற நிர்வாகிகளில் ஏதோ ஒரு நிர்வாக சீர்கேட்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்டுடைய புனிதத்தன்மை அது வந்து சுத்தமான நெய்யில் தயாரிக்கணும், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அனிமல் ஃபேட் கலந்துருக்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து வருது. சரி, ரிப்போர்ட் வருது அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நடவடிக்கை என்னென்னா என்ன யார் காரணம் அப்படின்னு எடுத்து அவங்கள வந்து வேலையை விட்டோ இல்லை வந்து அந்த நிர்வாகத்தை கலைச்சி திருப்பி வந்து ரெனியூ பண்ணி, அது மட்டும் இல்லாமல் திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களாகவே பல வருடங்களாகவே நிறைய பேர்த்துக்கு பல கன்சர்ன்ஸ் வந்து இருக்குது. திருப்பதி வந்து நிறைய விஷயம் நல்லதாக பண்ணுது, இன்னுமே பெட்டராக பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் வந்து திருப்பதி கோயிலில் இருக்குது. ஏன்னா திருப்பதிங்கிறது ஒரு சாதாரண கோயில் கிடையாது. 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட மக்கள் பணம் தான் அது வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கோயில். 10,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிற ஒரு கோயில், பல பிரான்ச்சஸ்ஸு, அது மூலமாக நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அது ஒரு நிறுவனம். அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செல்வ செழிப்பான ஒரு நிறுவனம். அப்படிங்கிறப்போ மெயின் ஃபோக்கஸ் என்னவாக இருந்திருக்குன்னா, இப்படி ஒரு விஷயம் வந்து வெடிச்சிருச்சு, ஓகே ரைட்டு, லட்டில் வந்து கலப்படம் அப்படிங்கிறப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது விஷன், இதுதான் மெயினாக ஃபோக்கஸாக இருக்கணும். நேற்று ஒரு பெரிய காமெடி என்னென்னா, இப்போ கார்த்தி அண்ணன் வந்து ஒரு ஆடியோ லான்ச் போயிருக்காரு, ஆக்டர் கார்த்தி. அவரை பற்றி ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா வாண்டடாக லட்டு சாருங்குது. அவர் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார். நம்ம வாண்டடானா இல்லை லட்டை பற்றி பேச வேண்டாம் இவ்வளோ தான் சொன்னார். அதற்கு உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வந்து பார்த்திங்கன்னா சனாதன தர்மம் இதெல்லாம் பேசக்கூடாது, நான் வந்து விரதம் இருக்கிறேன் 11 நாள். விரதம் இருக்கிறதுல யாரும் தப்பு சொல்ல, சூப்பர். இப்போ கார்த்தி எதுவுமே பேசலையே, அதுக்கு இவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. கார்த்தியும் சரி சூர்யாவும் சரி, எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது. வேறு வழியில் அவங்க படங்களும் ரிலீஸ் ஆகுது, கேட்கலன்னா ஏதாவது பஞ்சாயத்து வந்துன்னு வச்சுங்களேன், முதலீடு இருக்குது, நிறைய டீமுகள் வந்து நம்பி இருக்குது, அப்படிங்கிறக்காண்டி மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை. சரி, அதை விடுங்க, அது கூட ஓகே. பரிதாபங்கள் சேனல் அதை பற்றி ஒரு ஜாலியாக ஒரு பகடியாக ஒரு வீடியோ போடுறாங்க. அவங்க எப்போவுமே எல்லா சோஷியல் இஷ்யூஸுமே இப்படி வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்து போடுவாங்க, அது அவங்களோட வழக்கம். அது அந்த வீடியோவை ஃபோர்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, என்னையா அது? இது தமிழ்நாடா இல்லை வேறு ஏதாவதுமா? என்னென்னா புண்பட்டு விட்டதான் யாரோட சென்டிமெண்ட்ஸ், யார் சென்டிமெண்ட் புண்பட்டது? நானும் தான் சாமி கும்பிட்றேன், நானும் தான் பெருமாள் பக்தன், போய் மொட்டையெல்லாம் கூட அடிச்சிருக்கிறோம், என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம், அப்புறம் நாங்கள்லாம் பக்தரே இல்லையா? யார் தாயா புண்படுத்துச்சு? அதெல்லாம் புண்படுத்தாது. பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிறதா பொதுமக்களுடைய ஃபஸ்ட்டு வேண்டுகோள். அதற்கான சொல்யூஷன் என்ன பண்ணீங்க? கிட்டத்தட்ட 5000 டன் நெய் வாங்குறீங்க வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு 5000 டன் நெய் வாங்குறீங்க. சரி, இது ஒரு சாதாரண கோயில் ரைட்டுப்பா அப்படின்னா ஓகே. ஒரு 3 லட்சம் கோடி ஒர்த் இருக்கிற ஒரு கோயில், அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு கோயிலில் நீங்கள் அந்த 5000 டன் நெய்யை நாமளே ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா? 100% பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. 5000 டன் இல்லைனாலும் உறுதியாக 2500 டன் அதில் பாதியாவது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கலாம். பண்ணுறது கூட விட்டுருங்க. ஒரு மாடுகளை வச்சு அதுக்கு ஒரு வேலைவாய்ப்பு வழங்கி, ஒரு 500-1000 பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு வழங்கி, கீழே அவங்க கண்ட்ரோலில் வந்து கிட்டத்தட்ட 1200 ஏக்கரோ 1300 ஏக்கரோ வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களே இருக்குது. அதையெல்லாம் அழகாக பயிர் பண்ணி நல்ல மாடுகளை வந்து நல்ல நாட்டு மாடுகளை வந்து வளர்த்து அதில் மக்களை வந்து கொண்டு வந்து நிறைய விவசாயிகளுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து அப்படி வந்து நெய் தயாரிச்சிருக்கலாம். சரி, அப்படி இல்லையா, என்ன பண்ணியிருக்கலாம்? பால் சொசைட்டி மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதிக்குன்னு ஸ்பெஷலாக நெய் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சொசைட்டி ஒன்று போட்டு நல்லா க்ளீனான ஒரு உண்மையாலுமே ஒரு கடவுளுக்கு சேவை அப்படிங்கிறப்ப எந்த விவசாயமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர நெய்யை விட 10 மடங்கு நல்ல குவாலிட்டியாக தந்துடுவாங்க. அப்படிங்கிறப்போ சுற்றி இருக்கிற விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு தந்துருந்தா அவங்க சப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட நெய், தேவைக்கு அதிகமான நெய்யை வந்து இதில் வந்து ஒரு 5000-10,000 விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பயன் அடைஞ்சிருப்பாங்க. அங்கே இருக்கிற ஆந்திர பிரதேச விவசாயிகள், நான் சொல்கிறேன் தமிழக விவசாயிகள் சொல்ல, ஆந்திர பிரதேச விவசாயிகள் வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க. இப்போ அதுக்கான ஒரு முன்னேற்பாடுகள்லாம் அதான் அனௌன்ஸ் பண்ணலாம். இது எந்த விஷனுமே இல்லாமல் மொட்டையாக வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விமர்சனம் வச்சா அங்கே கண்டனம் மட்டும் பார்த்திங்கன்னா சும்மா ராக்கெட் ஸ்பீடில் போகுதோ இல்லையோ, இந்த மாதிரி விஷன் எதுவுமே இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இது வரைக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம கண்ணு தெரிஞ்சு பார்க்க முடியறதில்ல. இன்னொன்று, திருப்பதியுமே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணாலுமே ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுவும் தட்கால் மாதிரி தேடி புக் பண்ண வேண்டிய சிரமங்கள் இருக்குது. அதையாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ லட்சம் கோடி கையில் இருக்குது உங்கள்கிட்ட. அப்படிங்கிறப்போ ஒரு ஏஐ ஆட்டோமேட்டட் பண்ணி ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு
வருது இல்லைங்களா, இன்னும் பெட்டர் பண்ணலாம். பண்ணி ஈஸியாக அந்த புக்கிங் ஈஸி பண்ணலாம். அதே மாதிரி புக்கிங் பண்ணாமல் வர்றாங்க நிறைய டிவோட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கீழிருந்து வந்து அந்த வாரிமெட்டா அது ஒரு அந்த ரெண்டு வழிகள் இருக்குது. அந்த கீழிருந்து நடந்து போகிறவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி தந்து அவங்கள வந்து ஈஸியாக தரிசிக்க வச்ச காலங்கள் வந்து உண்டு திருப்பதியில். இன்றைக்கி அது போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையான பக்திக்கு எல்லா கோயில்களும் மரியாதை தரணும். அவன் கீழிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கிலோமீட்டர் வந்து நடந்து மேலே வர்றான். அப்படிங்கிறப்போ ஒரு விஐபிக்கான என்ன மரியாதையோ அது நீ மேலே போய் காரில் இறங்குறவனுக்கு அந்த மரியாதை தேவையில்லை. ஒரு சாமியை வந்து ரொம்ப பக்தியோட ஒரு எளியவன் வந்து கீழேருந்து நடந்து வர்றான்னா அவனுக்கு ஒரு விஐபிக்கான மரியாதையை வந்து அவனுக்கு தரணும். அதுதான் வந்து நியாயம். அதுதான் சொல்லப்போனால் தர்மங்கிறாங்கல்ல, அதுதான் தர்மம் உண்மையாக. இப்போ அதை பண்ணுறீங்களா? இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்பி லெட்டர் வச்சுருக்கிறவன், எம்எல்ஏ லெட்டர் வச்சுருக்கிறவன், இல்லை மினிஸ்டர் லெட்டர் வச்சுருக்கிறவன், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெரிய காசு படைத்தவன், இவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக போய் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா பெருமாளை வந்து 15 நிமிஷம் உள்ளே உட்காந்து பார்த்து அப்புறம் சால்வையெல்லாம் போட்டு விட்றாங்க. அப்படி வந்து அப்படி டிவிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இங்கே யார் ரெகுலராக வருது? அந்த காமன் மக்கள் தான். இந்தியாவிலிருந்து உலகம் ஃபுல்லாக இருந்து வந்த மக்கள். அப்போ அவங்களுக்கு இன்னும் பெட்டராக அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ன பெட்டர் பண்ணலாம்? இப்போ அந்த கூண்டுகள் அந்த ஒரு நாள் வெயிட் பண்ண வைக்கிறாங்கல்ல, அந்த பார்க்குறதுக்கு பெருமாளை, அதெல்லாம் முன்னேற்றமே பண்ண முடியாதா? வேறு வழிகளே இல்லையா? நிச்சயமாக இருக்கும். ஆராய்ஞ்சாங்கன்னா வழிகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி இருக்கிற ஏஐ டெக்னாலஜியெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப ஈஸியாக எளிமையாக பண்ணி அங்கே பக்தியோடு வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பயங்கர ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியும். இப்போ இதுக்கான எந்த முன்னேற்பாடுமே பெருசாக பண்ணாமல் ஒரு விமர்சனங்கள் வைக்கத்தான் படும். ஒரு ஜனநாயக நாட்டில் கண்டிப்பாக விமர்சனங்கள் வந்து வைக்கத்தான் படும். இன்னொன்று, பக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சொந்தமானது கிடையாது, எல்லாருக்கும் சொந்தமானது. அண்ட் பக்தி இப்படி தான் இருக்கணும்னுலாம் ரூல் புக்கெல்லாம் கிடையாது. சில சாமியை போடான்னு கூட சொல்லுவான், அது அவனோட சுதந்திரம். அது ஒன்றும் அது சாமிக்கும் அவனுக்குமான ரிலேஷன்ஷிப்பு. சாமியை ஃப்ரெண்டு மாதிரி நினைப்பான், சாமியை அப்பா மாதிரி நினைப்பான். கடவுளை வந்து பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆக இந்த செயல்கள்லாம் என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்து பயப்படணும் அப்படின்னு. கடவுளை பார்த்து நாம் எதுக்கு பயப்படணும்? அவர் நம்மளையெல்லாம் படைத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவர் எப்படி நமக்கு வந்து என்ன பயம் முறுத்துற அளவுக்கு என்ன அவர் என்ன பெரிய மான்ஸ்டர்? அது கிடையாது இல்லை. அவர் வந்து கடவுள் இல்லையா? நம்மளை படைத்தவர் இல்லையா? பெருமாள் இல்லையா? என்ன அப்போது அதையும் சரி பண்ணுங்கள். அதே நிர்வாகமாக சரி பண்ணுங்கள். உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா பரிதாபம் கோபி சுதாகரை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ட் ஆகிடுச்சு, வீடியோ அடிக்குங்க. அவங்க என்ன போட்டாங்க? என்ன தப்பாக போட்டாங்க? இருக்கிற பிரச்சனையே போட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு மனக்குமுறல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொதுஜனத்துக்கும் இருக்குது. அதை தான் வந்து அவங்க போட்டாங்க. அதுக்கெல்லாம் எதுக்குங்க போய் நீங்கள் வந்து அந்த வீடியோ டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணம். பேஸ்லேருந்து திருப்பதி மாறினா தான் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பக்தர்களும் சரி மொத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவே வந்து பெட்டராக இருக்கும். அதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இதை பற்றியான என்னுடைய தாழ்மையான கருத்து. மீண்டும் ஒரு விமர்சனம் இல்லை, சாரி, அந்த சேனல் நினச்சிட்டேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.